உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது இத்தாலியன் ஓப்பனிங்க்கு எதிரான ஒரு தாக்குதலை இதை பார்க்கலாம். இது ஒரு அழகானது ஒரு செக்மேட். இந்த செக்மேட்டை பார்ப்பதன் மட்டுமில்லாமல் இந்த செக்மேட்டை நீங்கள் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நீங்கள் ஒவ்வொரு சதுரங்க இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் குறிப்பாக சதுரங்க போட்டியிலே உங்கள் காய்களை அடுக்கி அதை அந்த நான் சொல்கிற மூக்களை நீங்கள் நகர்த்தி விளையாடுவீர்களாக இருந்தால் ஒரு அழகானது சதுரங்க ஒரு சாம்பியனாகவும் குறிப்பாக கிராண்ட் மாஸ்டராக கூட நீங்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றன. அன்பான தம்பி தங்கைகளே, நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு E4. இது E4 மூவ் என்று அழைக்கப்படும். அதாவது கிங்ஸ் போன் கேம் தான். அடுத்த நகர்வு நைட் F3 மணிக்கோணம் E5. ஓகே, அடுத்தாக நைட் F3, நைட் C6, பிஷப் C4, நைட் F6. ஓகே, இது இட்டாலியன் கேம் 2 nights டிபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் G5 இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வெட்டி இங்கே செக் அடிப்பது குயினே அல்லது ரூக்கை எடுப்பதற்காக தடுக்கும் விதமாக டிவைவுக்கு சிப்பாய் தள்ளப்படுறது முன்னோக்கி. இப்போது பைட்ஸுடைய சிப்பாய் தடுக்கப்படுகிறது. ஓகே, இது ஒரு அட்டகாசமான ஒரு அற்புதமான ஒரு சதுரங்க ஆட்டமாகவே இது காணப்படுகிறது. அடுத்த நகர் E cross D5. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் D4 இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, இப்போ நைட் ஆனது D4 இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வு D6. ஓகே, அடுத்ததாக குயின் cross D6. அடுத்ததாக நைட் cross F7. இப்பொழுது பாருங்கள், இப்போது ரூக் மற்றும் குயின் என்பன இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இலக்கை தடுக்க வேண்டுமாக இருந்தால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. ரூக்கை இழக்க வேண்டிய நிலை விளக்கிக்கு ஏற்படும். அதாவது அடுத்த நகர்வை காணாமல் பாருங்கள், குயின் C6 நடத்தப்படுகிறது. இங்கே அதே பீடபிள் ரூக்கானது கட் பண்ணப்படுகிறது. கட் பண்ண அடுத்த அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றார். அதாவது குயின் cross G2 வெட்டுகின்றார். இங்கே வெட்ட இப்பொழுது அற்புதமான அடுத்த ஒரு அடி விழுகிறது பாருங்கள். ரூக் F1 இங்கே நடத்தப்படுகிறது. இங்கே நகர்த்த அடுத்ததாக குயின் E4 அண்ட் பீடபிள் செக். இப்போ ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகிறது. அடிக்கதை தடுக்கும் விதமாக பிஷப் E2 இங்கே நடத்தப்படுகிறது. இங்கே நான் இப்போது ஒரு அடியிலே செக்மேட் நைட் F3 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இது இட்டாலியன் கேம்ல இருக்கிறது. 2 nights டிபென்ஸ் பிரிட்ஜ் வேரியேஷன் என்று இதை அழைப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த ஒரு சின்ன ஒரு ரேப்புக்கு நாங்கள் போகலாம். நாங்கள் உடனடியாக ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட்டை பார்க்கலாம். இது இட்டாலியன் ஓப்பனிங்கிலே காணப்படுகின்றது. இந்த கேமை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது நகர்வு E4, E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, நைட் F6, பிஷப் நைட் G5, D5. ஓகே, இப்பொழுது சிப்பாயினால் மந்திரி இலக்கு வைக்கப்படுகிறது. E cross D5, அடுத்ததாக B5. இப்பொழுது சிப்பாய் மந்திரி இலக்கு வைக்கிறது பார்க்கலாம். பிஷப் cross B5 வெட்டுகின்றது. மந்திரியானது மந்திரியினால் இது வெட்டப்படுகிறது. இப்பொழுது நைட் இலக்கு தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் குயின் வெட்டுகின்றது சிப்பாயை. வெட்டியாச்சு. வெட்ட இப்பொழுது பிஷப் cross C6 அண்ட் பீடபிள் செக். இப்பொழுது இந்த செக்கை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது வெட்டலாம். வெட்டுகின்றார். பிஷப்னை வெட்டியாச்சு. வெட்டினது இப்போது காசரிங் மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே காசரிங் அடுத்ததாக பிஷப் B7 இங்கே நடத்தப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F3 இங்கே நடத்தப்படுகின்றது. அடுத்ததாக காசலிங், அடுத்ததாக D3, அடுத்ததாக G5. G5க்கு சிப்பாய் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் cross G5, ரூக் G8 இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பிஷப் cross F8, குயின் cross F6.
ஓகே, அடுத்ததாக நைட் பி D2க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்த பிஷப் H6க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்ததாக நைட் E4க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக பிஷப் கிராஸ் E4, அடுத்ததாக கிங் H1க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்ததாக பிஷப் B7 இங்கே நகர்த்தப்பட, அடுத்த குயின் E2க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இது அற்புதமான ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தை முடிவுவரை பாருங்கள். ஏன்னா இந்த ஆட்டத்திலே பிளைக்கானது வெற்றி பெறப் போகின்றது. அது ஒரு அழகான ஒரு செக்மேட் மேற்கொள்ளப்பட போகிறது. அதை கவனமாக முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த நகர்வாக ரூக் கிராஸ் G2 அண்ட் G2. அடுத்தாக கிங் கிராஸ் G2, கிங்கினால் ரூக் வெட்டப்பட. அடுத்தாக ரூக் G8 அண்ட் we will check. ஓகே, அடுத்த நகர்வாக கிங் H3 இங்கே நகர்த்தப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வு குயின் F5 அண்ட் we will check. இப்பொழுது இங்கே செக் அடிக்கப்பட்டது. கிங் ஆனது H4 இங்கே நகர்த்தப்பட, அடுத்தாக குயின் G4 அண்ட் we will checkmate. That's it. இது ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு கேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.